பொதுச் செயலாளர் மாற்றப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சற்று முன் கிடைத்த அண்மை செய்தி ஒன்றை பார்த்து வருகிறோம். முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் வயது மூப்பு காரணமாக ஓய்வெடுக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது 88 வயதாகும் துரைமுருகன் கடந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் காட்பாடியில் வெற்றி வாய்ப்பை இழந்திருந்தார். திமுக ஆய்வுக்குழு அறிக்கை ஒப்படைக்கப்பட்ட பின்பு ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் மாற்றியமைக்க திமுக திட்டமிட்டிருக்கிறதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன் அடிப்படையில் TR பாலு, R ராசா, தங்கம் தென்னரசு உள்ளிட்ட மூவர் பெயர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சற்று முன் கிடைத்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தற்போது திமுக பொருளாளராக இருக்கக்கூடிய TR பாலுவுக்கே அதிக வாய்ப்புள்ளதாக திமுக வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது. திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் தற்போது பதவி வகித்து வருகிறார். அவர் மாற்றப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வயது மூப்பு காரணமாக துரைமுருகனுக்கு ஓய்வு வழங்கப்படலாம், திமுக பொதுச் செயலாளர் மாற்றப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் வயது மூப்பு காரணமாக ஓய்வெடுக்கவிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தற்போது 88 வயதாகும் துரைமுருகன் கடந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் காட்பாடியில் வெற்றி வாய்ப்பை இழந்திருந்தார். திமுக ஆய்வுக்குழு அறிக்கை ஒப்படைக்கப்பட்ட பின்பு ஒட்டுமொத்த நிர்வாகத்தையுமே மாற்றியமைக்க திமுக திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திமுகவின் அறிக்கையின்படி TR பாலு, R ராசா, தங்கம் தென்னரசு உள்ளிட்ட மூவர் பெயர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த மூவரில் தற்போது திமுக பொருளாளராக இருக்கக்கூடிய TR பாலுவுக்கே அதிக வாய்ப்புள்ளதாக திமுக வட்டாரங்களில் பேச்சு அடிபட்டு வருவதை நாம் பார்க்க முடிகிறது.